Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Smile TV வாங்க வீடியோக்குள்ள போலாம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 52 ஆண்டுகளுக்கு முன்னதாக படித்த மாணவர்கள் அனைவரும் இன்றைக்கு அவர்கள் பேரன் பேத்திகள் என்ற அளவிற்கு முதுமையான சூழ்நிலையிலும் கூட வயதான அனுபவசாலிகளாக இருந்த சூழ்நிலையிலும் கூட அவர்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் எவ்வளவோ பிரச்சனைகளும் தேவைகளும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் என்ற கவலைகளுக்கும் அப்பாற்பட்டு பொதுமக்களுடைய நலனை முதன்மையாக கொண்டு ஒவ்வொரு நாளும் வீடு தேடி சென்று அவர்களுடைய கரங்களிலே இருந்த இடத்திற்கு கொண்டு போய் உணவை சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடமையை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அன்பு கூடு என்ற இந்த மன்றத்தை, இந்த நண்பர்கள் கூட்டத்தை கண்டு இந்த அறந்தாங்கி பெருமை கொள்கிறது. அறந்தாங்கிக்கு எத்தனையோ அடையாளங்கள் இருக்கிறது. அதிலே ஒன்று இந்த அன்பு கூடு என்பதிலே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமை அடைகிறோம். இன்றைக்கு ரமலான் மாதத்தை முன்னிட்டு ஏழைகள் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்களுடைய கரங்களிலே உணவு, அதாவது அரிசியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமையை இன்றைக்கு நிறைவேற்றி முடித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 250 பேருக்கு 500 பேருக்கு 500 குடும்பங்களுக்கு தேவையான அரிசியை டோக்கன் கொடுத்து அவர்களுக்கு உடுக்க உடையான வேஷ்டி சட்டையையும் கொடுத்து இந்த அன்பு கூடு என்ற வார்த்தையை நிதர்சனமாக உண்மையாக்கி தந்திருக்கிறார்கள். இந்த அன்பு கூட்டிலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும், நண்பர்கள் சொல்லக்கூடாது, சகோதரர்கள் சொல்லக்கூடாது, அந்த அளவிற்கு எனக்கு வயது இல்லை, அத்தனை பெரியவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை அறந்தாங்கி மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அன்பு கூடு இன்றைக்கு மட்டுமல்ல, இன்னும் 100 ஆண்டுகள் செயல்பட வேண்டும். அதனால் மக்கள் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்பதனை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த அன்புக்குடைய இனிய விழாவிற்கு நானும் வருகின்றதில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து 2 ஆண்டுகளாக இந்த அன்புக்கூட்டுடைய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அன்புக்கூட்டின் இந்த ஆலமரத்தில் நானும் ஒரு உள்ளதாக இருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ் என்ற அனைத்து பண்டிகைகளிலும் ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்கி ஒரு இல்லமாக செயல்படுகிறது அன்புக்கூடு. இல்லாதவருக்கு வீடு தேடி உணவு ஒரு அரசு செய்ய வேண்டியதை அன்புக்கூடு செய்கிறது. இல்லாதவருக்கு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு கொடுத்த உடை, அது அனைவருக்குமாக எல்லா பண்டிகை காலத்திலும் கொடுத்துக் கொண்டிருக்கிறது அன்புக்கூடு. ஒரு அரசு செய்ய வேண்டியது அன்புக்கூடு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இந்த அன்புக்கூட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும், அனைத்து அன்புக்கூடு நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அன்புக்கூட்டு சார்பாக 2ஆம் ஆண்டாக இலவச வேஷ்டிகள், அதாவது இப்போ ரம்ஜான் பெருநாளை முன்னிட்டு நலிந்தோருக்கு எல்லோரும் கொண்டாடும் விதமாக ரமலானை இனிதாக கொண்டாடுவதற்காக அன்புக்கூட்டு சார்பாக இலவச வேஷ்டிகளை வழங்குவதாக 2ஆம் ஆண்டு நடைபெறுகிறது. அன்புக்கூட்டு மாணவர்கள் 1774-81 படித்த மாணவர்கள் ஒன்றிணைந்து இந்த சேவை செய்து வருகிறோம். இல்லாதவரும் நல்லபடியாக ஒரு பெருநாளை கொண்டாடி நல்ல நோக்கத்தினால் இந்த செயலை 2ஆம் ஆண்டாக செய்கிறோம். தொடர்ந்து இந்த சேவை செய்வோம். அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அறந்தாங்கி 50 ஆண்டுகளுக்கு முன் படித்த பழைய மாணவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ரம்ஜான் கொண்டாட்டத்திற்காக ஏழை எளியவர்களுக்கு வேஷ்டி சேலை வழங்குவதால் இது இனிதே நடைபெற இருக்கின்றது. தினசரி அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறோம். அதே போல் ரம்ஜான், தீபாவளி, பொங்கல் அனைத்து பண்டிகைகளுக்குமே ஏழை எளியோருக்கு இலவச வேஷ்டி சேலை, இனிப்புகள் வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஏழை எளியோருக்கு இலவச வேஷ்டி சேலை வழங்கியிருக்கிறோம். அன்புக்கூட மாணவர்கள்
நாங்கள் முன்னாள் மாணவர்கள் அனைவரும் ஒன்று கூடி 2 வருடங்களுக்கு முன்னால் அன்புக்கூடு என்ற ஒன்று அமைப்பை உருவாக்கி அதில் ஏழை எளியவர்களை கண்டறிந்து டெய்லி சாப்பாடு வழங்கி கொண்டிருக்கிறோம். சாப்பாடுகளை வழங்கி கொண்டு ஒரு 30-35 பேர்களுக்கு கிட்டத்தட்ட 560 நாளாக அன்னதானம் வழங்கி கொண்டு இருக்கிறோம். அதுபோக தீபாவளி, பொங்கல், ரம்ஜான் இதனை முன்னிட்டு இதனை மணி வரலையாமா இருப்பா, அவசரப்படாதீங்க. தீபாவளி, பொங்கல், ரம்ஜான் போன்ற பண்டிகைகளுக்கு எங்களால் ஒன்றாக படித்த மாணவர்கள் ஏழை எளியவர்களுக்கு நாங்கள் எப்போதுமே வேட்டி சேலை கொடுத்தது வழக்கம். இதே போன்று ரம்ஜானுக்கு 2வது ஆண்டுகளாக நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோம். துவா செய்யுங்க, எல்லாரும் இந்த விழாவை சிறப்பிங்க. இது மாதிரி எல்லாருமே தர்மம் பண்ணது முன்னுக்கு வருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று நடைபெறும் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு அன்புக்கூடு மாணவர்களால் இஸ்லாமிய பெருமக்களின் நலிவடைந்தோருக்கு இலவச வேட்டி சேலை வழங்கும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய சகோதரர் அனைவருக்கும் இனிய ரம்ஜான் பெருநாள் வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஈத் பெருநாள் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மாணவர்களுடைய அழைப்பை கேட்டு தன்னுடைய 60 வயதை கடந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு அனைத்து முஸ்லீம் மாணவர்களும் நண்பர்களும் நோன்பு இருந்தாலும் நாம் கொடுக்கும் சேவையிலே நாமும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் இங்கு வருகை நோன்பு நேரத்தில் இந்த பங்களிப்பு செய்து இந்த புத்தாடைகளை வழங்குவதற்கு வந்த வருகை இந்த அன்புக்கூடு இஸ்லாமிய மாணவர்களும் அன்புக்கூடு மாணவர்களையும் உள்ளூர் வெளியூரிலிருந்து வருகின்ற மாணவர்களையும் மிக்க மகிழ்ச்சியுடன் வரவேற்று நன்றி கூறுகின்றோம். போன வருடம் சுமார் ஒரு 400 நபர்களுக்கு புத்தாடை வழங்கினோம். இந்த தடவை ஒரு 500 நபர்களுக்கு புத்தாடை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்தோம். இன்னும் மக்கள் எதிர்பார்ப்போடு வருகின்றார்கள். அடுத்த வருடம் இதைவிட கூட செய்வதற்கு ஏற்பாடு செய்து வரும் அனைவரையுமே கொடுத்து மனமகிழ்ந்து கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஹேப்பி ரம்ஜான், ஹேப்பி ரம்ஜான், ஹேப்பி ரம்ஜான், ஹேப்பி ரம்ஜான். ஓகே, நன்றி. அறுபதில் இளமை இருப்பது இனிமை, வயதான எல்லோரும் பலவீனம் அடைவதில்லை. ஆங்கங்கு சுருக்கங்கள் விழுந்தாலும் பரவாயில்லை. Sweet 60 be active, be freely. 60 புதுமை அடைவது கொடுமை. பணி ஓய்வு கிடைத்த பின் வீட்டில் தூங்கி வழிந்தார். மனம் சோர்ந்து உடல் சோர்ந்து வாழ்க்கை பெருத்திடுமே.